முதலீடுன்னு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கான டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது கால அவகாசத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மீடியம் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு. லாங் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு. ஷார்ட் டேர்ம்க்கான கோல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நடத்தணும்னு ஆசைப்படுறான். இல்ல ஒரு பையனுக்கு வந்து ஒரு 22 வயசு ஆகுது. அவங்க அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜுக்கு இந்த பையன் ஒரு கான்ட்ரிபியூஷன் செய்யணும்னு ஆசைப்படுறான். இல்ல இந்த பையன் வேலையில சேர்றான். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா வேலையை விட்டுட்டு படிக்க போறேன் அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ இங்கே அவன் செய்ய போகிறது என்னென்னா, அப்பா அம்மாக்கான ஃபங்க்ஷன், சிஸ்டருக்கான மேரேஜ், இதுக்காக அவன் பண்ணுற சப்போர்ட்டு, இல்லை அவன் படிப்புக்கான இதை தவிர இன்னொன்று ஒன்று சேர்த்துக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ இது வந்து என்னென்னா, ஒருத்தர் வேலையில் சேர்ந்த உடனே ஒரு 6லேருந்து 1 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்க எமர்ஜென்சி ஃபண்டு தான் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் முதலீட்டுக்குள்ளே போகணும். ஸோ அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஸோ இந்த மிதமான இதுக்கு அவங்க சேர்த்து வைக்க வேண்டிய தொகை எங்கே இருக்கலாம் அப்படின்னா, ஒரு டெப்த் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை அவங்க ஒரு 3 இயர்ஸ் ஹரிசானுக்குள்ளே தேவைப்படுற ஃபண்ட்ஸை பார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மீடியம் டேர்ம் கோல் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கிறத வந்து நம்ம மீடியம் டேர்ம் கோல்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த தரப்பான கோலாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு கார் வாங்கணும் சார், எனக்கு லோன்லாம் போகணுன்னு ஆசை இல்லை, எனக்கு கை காசு கொடுத்து மொத்தமாக கார் வாங்கணும் சார் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. எனக்கு ஒரு ட்ரீம் கார் ஒன்று இருக்குது, அது வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை அப்படின்னா, சார் என்னோட 5 இயர்ஸ் கழிச்சு என் பொண்ணு வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் போகிறா, அதுக்கப்புறமா அவளோட காலேஜ் எஜுகேஷனுக்காக எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு ஃபண்டு தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மீடியம் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி என் பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது, அவனுக்கு 17 வயசு ஆகும்போது நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் சேர்க்கணும். இன்றைக்கி எனக்கு 40 வயசு ஆகுது, நான் 15 வருஷம் கழிச்சு, அதாவது என்னோட 55வது வருஷத்தில் நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக எனக்கு பணம் வேணும். இல்லை என் பொண்ணுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன். ஸோ இங்கே வந்து 10 இயர்ஸ் அண்ட் அபவ் எதுவாக இருந்தாலும் ரைட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லாங் டேர்ம் கோலில் வந்துடுது. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஏதாவது ஒரு கோலை அட்டாச் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த கோலை அட்டாச் பண்ணிங்கன்னா தான் அங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வராமல் இருப்பீங்க. அடுத்தது, உங்களால் அதோட ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமு இது வந்து என் பையனோட எஜுகேஷனுக்கு, இது வந்து என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க மாட்டோம். அதனால தான் நம்ம நிறைய பார்க்குறோம். இன்சூரன்ஸ் வந்து ஏன் லாக்இன்ல கொடுத்துருக்காங்க, அதில் தெளிவாக சொல்லிடுவாங்க இது வந்து உங்களோட பையனுக்காகன்னு சொல்லிட்டு. பட் அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து 6லேருந்து 8% தான் இருக்குது. வேறு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடு. அந்த 12%க்கு மேலே காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் கோலோட அட்டாச் ஆகிட்டு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, எந்த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இங்கே ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் வந்து சென்செக்ஸ், நிஃப்டின்னு 2 குறியீடு இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். நிஃப்டியில் 1வது கம்பெனிலேருந்து, அதாவது டாப் மோஸ்ட் கம்பெனிலேருந்து 50 கம்பெனிஸ் வரைக்கும் இருக்கிறது லார்ஜ் கேப். அடுத்தது 51வது கம்பெனிலேருந்து 150வது கம்பெனி வரைக்கும் இருக்கிறது மிட் கேப். 150வது கம்பெனிக்கு மேலே ரேங்கிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் கேப்பு. அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் மைக்ரோ கேப். ஸோ இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, லார்ஜ் கேப்னா என்ன, ஜெயன்ட்ஸ், பிக் ஜெயன்ட்ஸ். அவங்க வந்து இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப்போட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா பேங்கிங் செக்டார்ஸும் அதில் இருக்கும். ஸோ இங்கே லார்ஜ் கேப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு. அவங்க ஏறும்போதும் மெதுவாக தான் ஏறுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் இறங்கும்போதும் மெதுவாக தான் இறங்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாலிடான கன்சிஸ்டண்ட்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், எனக்கு ஒரு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது மிட் கேப் கம்பெனிஸ். ஒரு 51வதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் வலிமை வாய்ந்த கம்பெனி. இந்த மிட் கேப் கம்பெனி நாளைக்கு ஒரு லார்ஜ் கேப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான கம்பெனிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிட் சைஸ் கம்பெனி, ஒரு வளர்ந்து வர கம்பெனி. ஸோ இது வந்து மிட் கேப் கம்பெனி கேட்டகரிஸில் வந்துடும். அடுத்தது ஸ்மால் கேப் கேட்டகரிஸ். இது வந்து ஒரு பெரிய கடல்.
கிட்டத்தட்ட ஒரு 2000 2500 கம்பெனி இருக்கும். ஸோ அந்த 2500 கம்பெனியில் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இதை செலக்ட் பண்ணும். இங்கே ஒரு ஃபண்டோ இல்லை ஒரு செக்மெண்ட்டோ இல்லை ஒரு செக்டாரோ ஒரு இண்டஸ்ட்ரியோ கரெக்டாக பிக் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால் எதிர்பாராத விதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்னா அது கம்மியாக இருக்கும். இங்கே ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கேட்டகரியில் ஸ்மால் கேப் வருது. மிட் கேப்பும் கிட்டத்தட்ட ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். வேற லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து மாடரேட் ரிஸ்க் அண்ட் மாடரேட் ரிட்டர்னில் வருது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நான் ஒரு காமனாக ஒரு சம்பாதிக்கிற பையன் ஒரு 25 வயசு 30 வயசில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தான் எனக்கு பணம் தேவைப்படும், ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தான் பணம் தேவைப்படும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற அலோகேஷன் 20% ஹேஸ் டு பி தேர் இன் லார்ஜ் கேப், ரிமைனிங் ஒரு 40% ஹேஸ் டு பி தேர் இன் மிட் கேப், அடுத்த ஒரு 40% ஹேஸ் டு பி தேர் இன் ஸ்மால் கேப். எதுக்காக இங்கே சொல்கிறோம் அப்படின்னா இந்த டைம் டென்யூர் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது மிட் அண்ட் லார்ஜ் கேப் கேட்டகரியில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதுவும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, நான் சொல்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு மந்த் ஆன் மந்த்து உங்களால் தொடர்ந்து இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக லாங் டேர்மில் காம்பவுண்டிங் மூலமாக உங்களால் குறைஞ்சது 15%, ஆனால் ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற 12% தேர்பை கிடைக்கும். பட் பாஸ்ட் ரிசல்ட் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி இண்டெக்ஸில் என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா 15% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே கிடச்சிருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க்கு ஏற்றபடி மாறுபடும். ஸோ அதனால் உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட அதை கலந்து ஆலோசித்து நீங்கள் எந்த கேட்டகரிஸில் வரீங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொன்றும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஃபண்ட் செலெக்ஷன் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, சார் ஏஜ் ரிலேட்டடாக அலோகேஷன்ஸ் கொடுக்கலாங்களே. சில பேர் சொல்கிறாங்க யங்கர் ஏஜில் அதிகமான மிட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு. இது கரெக்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வென் ஒருத்தருக்கு 25 வயசு ஆகுது, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அடுத்தது ஒரு 40, ஒருத்தருக்கு 25 வயசு ஆகுது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அடுத்தது ஒரு 35 வருஷம் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கான காலம். அதாவது அவர் ஓய்வு பெறுறதுக்கு, அதாவது அந்த 35 வருஷங்கிறது அவருக்கு இன்கம் ஏர்னிங் பீரியட் இருக்குது. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்னால ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ அப்போ அவர் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒருத்தர் வந்து 40 வயசு ஆகுது, இந்த 40 வயசு ஆகும்போது தான் ஒருத்தர் பீக்கில் இருப்பார். அந்த சமயத்தில் தான் அவர் அதிகமாக ஏர்னிங்கும் பண்ணுவார், அதிகமான எக்ஸ்பென்சஸும் பண்ணுவார். ஏன்? இண்டிவிஜுவலாக இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. வேற 40 வயசில் அவருக்கு க்ரோன் அப் சில்ட்ரன் இருப்பாங்க, ஒரு இஎம்ஐ லோன் போட்டிருப்பாரு, பேரண்ட்ஸ் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவரோட ஏர்னிங்கும் அதிகமாக இருக்கும், பட் அவரோட எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் அவரோட ஈக்விட்டி அலோகேஷன் எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 60% இருக்கலாம். வேறஸ் ஒரு 50 வயசை தொட்டுட்டாரு, ஒரு 55 வயசை தொட்டுட்டாரு அப்படின்னா அவரால் ஸ்மால் அண்ட் மிட் கேப் அலோகேஷன்ஸ் வந்து 20%. இது ஒரு தம்ப் ரூல். பட் தெர் ஆர் எக்ஸப்ஷன் கேசஸ் ஆர் தேர். ஒருத்தர் வந்து 40 வயசுலையும் அவரோட ஏர்னிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அவரால் ஹை ரிஸ்க் எடுக்கவும் முடியாது. பட் அட் த சேம் டைம் அவர் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் அடைஞ்சு தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து ஈக்குவலாக பிரித்து ஃப்ளெக்ஸி கேப்லேயும், அதாவது லார்ஜ் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்லேயும் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயும் போடலாம். சில பேர் 60 வயசில் கை நிறைய பணம் இருக்கும், பட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த பணம் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் ஈவன் தே வில் இன்வெஸ்ட் இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸில் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் தம்ப் ரூல் என்ன சொல்கிறது அப்படின்னா, இன் ஏர்லி ஏஜ் யூ கேன் இன்வெஸ்ட் ஸோ அக்ரெசிவ்லி இன் ஸ்மால் அண்ட் மிட். when the age keeps on growing, when the age keeps on increasing, அதாவது உங்கள் வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நோக்கி நகர்வீங்க. ஸோ ஈக்விட்டியில் எது ரொம்ப சேஃப்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப் கேட்டகரி. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.